எல்லோருக்கும் வணக்கம். முன்னொரு காணொளியில் மௌனமே சிறந்த மொழி என்று ரமண மகரிஷி கூறியதை பற்றி விளக்கியிருந்தேன். அதை அந்த காணொளி படித்துவிட்டு என் நண்பர் படித்துவிட்டு எப்படி மௌனத்தின் மூலம் பேச முடியும் என்று கேட்டார். அதற்கு சில விளக்கங்களை நமக்கு தெரிந்தவரை வைத்து தெரியாததை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நாம் ஒருவருடன் தகவல் பரிமாற்றிக் கொள்வதற்கு வாயினால் தான் பேச வேண்டும் என்று எந்தவித கட்டாயம் கிடையாது. பல நேரங்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம். யாரையாவது ஒருவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஒருவர் 1-2 நாட்களில் உங்களை தொலைபேசி மூலம் அழைக்கலாம், அதை நேரில் வரலாம். அப்படி என்றால் அவர் வருவது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லது நீங்கள் நினைத்தது அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நினைத்ததால் அவர் வந்தாரா, அல்லது அவர் வர வேண்டியது இருந்ததால் நீங்கள் நினைத்தீர்களா என்று எதையும் உறுதிட்டு கூற முடியாது. ஆனால் இந்த தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அவர் வருவது உங்களுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது, அல்லது நீங்கள் நினைத்தது அவருக்கு எப்படியோ தெரிந்தது. ஆனால் எந்த தகவல் எந்த வார்த்தைகளின் மூலமோ எந்த எழுத்துக்களின் மூலமோ பரிமாறப்படவில்லை. அதே போல் ஒரு தாய் ஒரு பாலூட்டும் கை குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு அந்த குழந்தை அழுதால் உடனே தெரிந்துவிடும். அந்த குழந்தை அந்த தாயின் அருகில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. தாய் ஒரு அறையில் இருக்கலாம், குழந்தை வேறொரு அறையில் இருக்கலாம். அந்த இருவரையும் சேர்த்து ஏற்பட்ட மனிதர்கள் சத்தம் போட்டு பேசி கொண்டிருக்கலாம், பாடிக்கொண்டிருக்கலாம், ஆடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் குழந்தை ஏதோ ஒரு அறையில் பசி என்று அழும்போது அந்த குரல் தாய்க்கு கேட்கும். எப்படி கேட்கும் என்றால் அது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. எனவே வார்த்தைகளையும் மீறி தகவல் பரிமாற்றம் நடக்கிறது என்பதை தான் இங்கே விளக்க வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை கூறுகிறேன். ஒரு முறை இரவில் தூங்கி கொண்டிருந்தேன். நடுராத்திரி இருக்கும். திடீரென்று எழுந்த முன்பு எனக்கு அளவுக்கு அதிகமாக இருமல் வந்தது. அப்பொழுது எனது மனைவி மும்பையில் இருந்தார்கள். உடனே அவர்களிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எப்படி நான் நடு இரவில் எழுந்து இருமிக் கொண்டிருக்கிறேன் எப்படி எனது மனைவிக்கு எப்படி தெரியும்? நான் நிச்சயமாக மனைவி கூப்பிடவில்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக இரும்பொழுது என் மனைவி என்னை அழைத்தாள். அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. ஆனால் அழைத்த இருமியது எப்படி என் மனைவிக்கு தெரியும்? ஆனால் ஏதோ முறையில் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது. தகவல் பரிமாற்றத்துக்கு வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு வழி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பின்பு அந்த மனைவி சொன்னால் கொஞ்சம் வெந்நி வைத்து குடி சரியாகிவிடும் என்றால், அதேபோல் வெந்நி வைத்து குடித்தவிட சரியாகிவிட்டது. நான் இருமியது எப்படி என் மனைவிக்கு தெரியும்? இதேபோல் பல வாழ்க்கையை பல நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். தகவல் பரிமாற்றத்திற்கு வார்த்தைகள் கட்டாயம் கிடையாது என்பதை குறைதான் இந்த காணொளி. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், எந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுகமயம். நன்றி, வணக்கம்.